வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நிலத்தடி தண்ணீரும் வான்மழையும் இருந்த காலங்களில் தர்மபுரி மாவட்டத்தில் மக்களின் பயன்பாடு எப்படி இருந்தது என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு வேளாண்மை என்பதை லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கையுடன் அரசு பல திட்டங்களை முன்னிறுத்தி வருகிறது. அவ்வகையில் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நிலப்போர்வை மற்றும் துல்லிய பண்ணை அமைத்தலில் சம்பங்கி சாகுபடியினை சிறந்த முறையில் செயல்படுத்தி வரும் எம் முனியப்பன் அவர்களை சந்தித்த போது, வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தை சேர்ந்த திரு முனியப்பன் அவர்களை தற்போது நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர் தொடர்ந்து நிலச்சம்பிகையை சாகுபடி செய்து வருகிறார். அவர் ஏன் இதை சாகுபடி செய்கிறார் அப்படின்ற விவரத்தை அவரிடமே தெரிந்து கொள்ளலாம். வணக்கங்கய்யா. வணக்கம் மேடம். இந்த நிலச்சம்பிங்கை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு 5 வருஷமாக பண்ணுறேன் மேடம். 5 வருஷமா? இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி இதுலேயே சாதா ரகம் நாட்டி ரகம் பண்ணிட்டு இருந்தேன். நாட்டி ரகம். இப்போ ஹைப்ரிட் போட்டு இருக்கிறேன் மேடம். இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை பற்றி திருச்சி பக்கம் போட்டுருந்தா சொன்னாங்க மேடம். அந்த பக்கம் ஒரு ஆள் இங்கே புளியரை பக்கம் செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் விதைக்கிழங்கு வாங்கி அதுலேருந்து நான் பண்ணிட்டேன். இப்போ இது மகசூல் எப்படி எடுக்கிறீங்க நீங்கள்? இது நிரந்தரமாக மேடம் காலையில் 8 மணிக்கு அறுவடைக்கு வந்துடுது மேடம். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் தினசரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா கிலோ 20லேருந்து 30 கிலோ ரெகுலராக கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ? ஒரு ஏக்கராவுக்கு 20லேருந்து 30 கிலோ கிடைக்குது மேடம். காலையில் 8 மணிக்கெல்லாம் பரிசு ஆகிடுது. இது நான் பெங்களூர் மார்க்கெட்டு பக்கம் வரதுனால நாங்கள் பெங்களூருக்கு எடுத்து போட்டுறோம். பெங்களூர் மார்க்கெட்டிங்க்கு? பெங்களூர் மார்க்கெட்டிங் போகிறோம். சரிங்க. கிலோ எவ்வளோ ரேட் போகுது? இது முகூர்த்த நாளில் மேடம் 300-400 ரூபாய்க்கும் போகுது. சாதாரண நாளில் ஆவரேஜாக 40-50 விற்கிது மேடம். இது இன்னும் வேறு என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க நீங்கள்? சொட்டு நீர் போட்டு இருக்கிறோம் மேடம். பெண்ணாகரம் தோட்டக்கலைத்துறை இப்போ இதில் பாதி பாதி பணம் கட்டி பாதி பணம் மானிய முறையில் சொட்டு நீர் போட்டோம். அதில் தான் மேடம் இது இப்போ குறைஞ்ச தண்ணியை ஒரு 1/4 ஏக்கரா பாய்க்கிற தண்ணியை ஒரு 2 ஏக்கரா பாயிற அளவுக்கு சொட்டு நீரில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இந்த தண்ணி இல்லாத நேரத்தில் பயன்படுத்தி. தண்ணி இல்லாத நேரத்துலையும் நீங்கள் இந்த 4 ஏக்கருமே உங்களால் 4 ஏக்கரும் விவசாயம் பண்ண முடியுது. இது என்ன ரகம்? இது பிரிட்ஜ்வால்ன்ற ரகம் ஹைப்ரிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அது பண்ணிட்டுருக்கிறோம். தேசிய தோட்டக்கலை மூலமாக நிலப்போர்வை கொடுத்தாங்க சார். இது போட்டதுனால களை முளைக்கிறது தடுக்குது. பூமி வெடிப்பு பூமியை காய விடாமல் ஈரப்பதத்தை பாதுகாக்குது. இதனால் எங்களுக்கு நல்ல நன்மை தருது. இப்போ 4 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இது நட்டு ஒரு 6 மாதத்துலேருந்து அறுவடைக்கு வருதுங்க. இப்போது 4 வருஷமாக 6 மாதத்துக்கு மேலே நிரந்தர வருமானம் வந்துட்டு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 20லேருந்து 30 கிலோ கிடைக்கிது. 4 ஏக்கராவுக்கு டெய்லி ரெகுலராக 100 கிலோவுக்கு மேலே பூ வருது. மாதத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் 4 வருஷமாக. மேலும் விவரம் பெற எம் முனியப்பன் அவர்களை 0996458647 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் இயக்குனர்
டாக்டர் கு ரத்தினகுமார் அவர்கள் பண்ணை குட்டைகளுக்கேற்ற மீன் வகைகள் என்னென்ன என்பதை விவரிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் நாம் காண இருப்பது பண்ணை குட்டைகளிலே எந்த வகையான மீன்களை வளர்க்கலாம் என்பது. பண்ணை குட்டைகள் என்பது ஒரு குறுகிய கால நீர் பரப்பாகும். இது 4 மாதத்திலிருந்து 5 மாதம் வரை தான் நீர் இருக்கும். இந்த மாதிரியான பண்ணை குட்டைகளிலே நமக்கு வேகமாக வளரக்கூடிய மீன்களை தெரிவு செய்தால் மிகவும் நல்லது. இதில் குறிப்பாக பங்கேஷியஸ் என்ற மீன் வகையும் கிஃப்ட் திலேப்பியா, அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஜிலேபி வகை கெண்டைகளும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் இந்த பங்கேஷியஸ் வகை என்று சொல்லப்படும் பொழுது இவை எந்த ஒரு நீர் மாற்றம் ஏற்பட்டாலும், நீரிலே எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அல்லது நோய் தாக்கும் திறமையும் அதிக அளவு இருப்பதன் காரணமாக அது மட்டுமல்லாமல் மிகவும் வேகமாகவும் வளரக்கூடிய தன்மை உண்டு. இதனுடைய பிழைப்பு திறன் என்பது, அதாவது சர்வைவல் ரேட் என்று சொல்லப்படும் பொழுது 100% ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு சதுர மீட்டருக்கு 1 என்ற அளவில் இதை இருப்பு செய்ய முடியும். அது மட்டுமல்ல, குளத்தினுடைய ஆழமானது அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில், அதாவது நம்ம 4 அடியை விட 5 அடி என்று இருக்கக்கூடிய தருணத்தில் இவற்றை ஒரு சதுர மீட்டருக்கு 2 எண்ணிக்கை என்ற அளவிலே நாம் கொடுக்க முடியும். அதுவும் இந்த பங்கேஷியஸ் வகை மீன்களானது குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலே அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீனாக இருக்கிறது. மிகவும் சுவைமிக்கதாக இருக்கின்றது. தற்சமயம் இந்த மீனானது ஆந்திராவிலிருந்து பெருமளவு தமிழ்நாட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மீனிலே 2 வகை உண்டு. ஒன்று பங்கேஷியஸ் சுசி என்றும், இன்னொன்று பங்கேஷியஸ் ஹைப்போதாலமஸ் என்று 2 வகையான மீன்களானது உள்ளது. இதில் ஹைப்போதாலமஸ் என்ற வகையானது மிகவும் வேகமாக வளரக்கூடியது. 10 மாத காலத்திலே 1.5 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய தன்மை. சுசி முழுவதும் வெண்மையாக இருக்கக்கூடியது. இது 10 மாத காலத்திலே இவை நமக்கு 1 கிலோ அளவிற்கு வளரக்கூடியது. பண்ணை குட்டைகளிலே 5 மாத கால அளவிற்கு இவை பார்க்கும் பொழுது நமக்கு 700லிருந்து 800 கிராம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை இருப்பதனால் இந்த மீன்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு லாபங்கள் ஈட்ட முடியும். ஏனென்றால் இவை எல்லா வகை உணவினையும் உட்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அதாவது மேலுணவாக இடும் பொழுது அந்த மேலுணவை பயன்படுத்தி இவை தனது உயிர் எடையை அதிக அளவு கூட்டக்கூடிய தன்மை பெற்றவை. அதற்கடுத்ததாக திலேப்பியா, கிஃப்ட் திலேப்பியா என்று சொல்லக்கூடியது. இதை வளர்த்துவதற்கு அரசாங்கத்திடமிருந்து லைசன்ஸ் பெற வேண்டும். அது அருகில் உள்ள மீன்வளத்துறையை அணுகும் பொழுது அவர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள். இந்த மீன்கள் ஆந்திராவில் தான் இந்த மீன் குஞ்சுகள் கிடைக்கின்றன. இந்த மீன் குஞ்சுகள் இவை மிகவும் வேகமாக வளரக்கூடியவை. எந்த சூழ்நிலையிலுமே எந்த நோய் தாக்காமல் எந்த நீர்நிலை மாற்றங்களையும் தாங்கக்கூடிய சக்தி இருப்பதனால் நமக்கு இந்த 4 மாத கால அளவில் பார்த்தீர்களானால் 300லிருந்து 500 கிராம் வரைக்கும் நமக்கு எடை உள்ள மீன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இயற்கை சார்ந்த உணவு மட்டுமல்ல, இவை செயற்கை உணவையும் சாப்பிடக்கூடியதனால் இவற்றினால் நமக்கு அதிக அளவு லாபம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த 2 வகை மீன்களையுமே நாம் குறிப்பாக இந்த பண்ணைக்குட்டைகளில் வளர்வதற்கு ஏற்ற வகை மீன்கள் என்று சொல்லலாம். இதை தவிர நமக்கு மற்றைய மீன் வகைகள், இப்பொழுது கட்லா, ரோகு, மிர்கால் என்ற நமது உள்நாட்டு மீன் வகைகளையும் வளர்த்த முடியும். அவைகளை 13,000லிருந்து 18,000 வரைக்கும் நமக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மீன்களையும் நாம் ஏனென்றால் இவை எல்லா வகை மீன்களும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது அதில் போட்டி இல்லாமல், உணவிற்கோ அல்லது அவை உறைவிடத்திற்கோ போட்டி இல்லாமல் அவை வாழக்கூடிய தகுதி பெற்றிருப்பதனால் கண்டிப்பாக இவைகளை ஒருங்கிணைத்து நாம் இந்த பண்ணைக்குட்டைகளில் இந்த மீன்களை வளர்த்து நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக செய்ய முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் கு ரத்தினகுமார் அவர்களை 0435240448 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.